ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது வந்து மருதாணி. இது வந்து கரிசலாங்கண்ணி வந்து இங்கே வீட்டாண்டே இருக்கிறதுனால நான் அது எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் நான் அதை கட் பண்ணி ஹேர் பேக் போட்டுக்குவேன். இன்றைக்கி வந்து இது 2 தான் போட போகிறேன். ஏன்னா ஒயிட் ஹேர் இருக்கிறதுனால இது 2 மிக்ஸ் பண்ணி நான் போட போகிறேன். ஹேருக்கு வந்து அந்த கரிசலாங்கண்ணி வந்து நல்லா முடி வளர்ச்சி நல்லா கொடுக்கும். ஹேர் வந்து அடர்த்தியாக லாங்காக வரும். அதே மாதிரி இது வந்து குழம்பு கூட செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு செஞ்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் தலைக்கு போட முடியலன்னா குழம்பு கூட செஞ்சு சாப்பிட்லாம். இது பருப்பு போட்டு கஞ்சி சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இதுதான் ஹேர் பேக்கு. இங்கே பாருங்கள், பூ பாருங்கள், இப்படி தான் இருக்கும் இது. இப்போ வந்து இதில் இந்த ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதெல்லாமே நான் அப்படியே காம்போடு தான் போடுறேன். ஏன்னா மிக்சியில் அடிச்சுன்னு நான் வடிகட்டி எடுக்க போகிறேன். அதனால் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கிறேன். கட் பண்ணி போட்டுன்னு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கண்ணாடி பவுல் எடுத்துருக்கேன். ஏன்னா நான் அந்த பேஸ்ட்டு வந்து இதில் போடும்போது தெரிய மாட்டேங்கிறதுனால இதை நான் கண்ணாடி பவுல் எடுத்துருக்கேன். இப்போ வந்து இதை வடிகட்டிக்கலாம். எனக்கு ஒயிட்டாக இருக்கிறத மட்டும் நான் தான் அப்ளை பண்ண போகிறேன். அதனால தான் நான் கொஞ்சமாக எடுத்துக்கினேன். இங்கே நீங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணுன்னா நிறைய எடுத்துன்னு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே போடாமல் ஏன் இப்படி வடிகட்டுறேன்னு சொன்னீங்கன்னா, அந்த தழையெல்லாம் வந்து அப்படியே தலையில் இது ஆகிறதுனால அப்படியே ஒட்டிக்குது. கொஞ்சம் அலசறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கிறதுனால நான் இப்படி தான் தலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்குவேன். அந்த சீரமே வடிகட்டி எடுத்துன்னு நான் தலைக்கு அப்ளை பண்ணிக்குவேன். நீங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துன்னு கூட நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நான் அந்த சாரத்தை வடிகட்டி எடுத்துக்கினேன். இங்கே பாருங்கள், இந்த தழையே தனியாக எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இதை வந்து அப்படியே நம்ம 1 ஹவருக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். அந்த மருதாணி வந்து கலர் அப்படி சேஞ்ச் ஆகும். கை பாருங்கள். இது கூட நீங்கள் அவுரி பொடி இருந்தாலும் அவுரி பொடி வந்து மிக்ஸ் பண்ணின்னு தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஒயிட் ஹேருக்கு வந்து நல்லது. ஒயிட் ஹேர் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். நீங்கள் ஹேர் டை இது நேச்சுரலாக ஹேர் டை யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுன்னு அவுரி பொடி வந்து இதில் மிக்ஸ் பண்ணின்னு தலைக்கு அப்ளை பண்ணின்னு குளிக்கலாம். இல்லை அவுரி பொடி இல்லைன்னா இதை மட்டும் அப்படியே மூடி வச்சிடணும். 1 ஹவருக்கு மூடி வச்சுட்டு அப்புறம் நான் தலைக்கு அப்ளை பண்ணுறேன். தலைக்கு அப்ளை பண்ணின்னு குளிச்சுட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் குளிச்சிட்ட பிறகு காட்டுறேன் தலைக்கு அப்ளை பண்ணி குளிக்கிறது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் ஹேர் இருக்கிறவங்க வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நேச்சுரலாக பிளாக் ஆகும். இந்த கெமிக்கல் டை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் இதை தலை வாஷ் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், ஹேர் வந்து இந்த மாதிரி தான் அது கலர் சேஞ்ச் ஆகினே வரும். என் ஒயிட் ஹேர் வந்து நான் கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஒயிட் ஹேர் வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகினே வரும். நீங்கள் அதை யூஸ் பண்ண வந்து கலர் சேஞ்ச் ஆகினே வரும். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கரிசலாங்கண்ணி வந்து கிடச்சிச்சின்னா வந்து நல்லா யூஸ் பண்ணுங்கள். வாரத்தில் 3 டைம்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ என் ஹேர் வந்து ஷைனிங்காக பிளாக்காக தெரியுதுன்ட்டு. ஒயிட் ஹேர் வந்து கலர் சேஞ்ச் ஆகினே வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது கலர் சேஞ்ச் ஆகும். அந்த மருதாணி கூட அது மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு அப்ளை பண்ணின்னு பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகினே வரும். இந்த வேர்க்கிட்ட தான் ஒயிட்டாக தெரியும். ஏன்னா அது வளருது இல்லைங்களா,
அந்த இடத்துல மட்டும் தான் ஒயிட்டாக தெரியும். மீதி எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகினே வரும். இந்த உயர முடியெல்லாம் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகினே வரும். நான் வந்து அனுபவிச்சிருக்கேன், அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரிசலாங்கண்ணி வந்து அதை கடைஞ்சும் சாப்பிடுவாங்க பருப்பில் போட்டு. அந்த மாதிரி சாப்பிட்றதுனால சாப்பிடுங்க, ஹேருக்கு வந்து நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போங்க. என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆயிலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி ஹேர் பேக் யூஸ் பண்ணின்னு கியூட்டி நேச்சுரல் ஆயில் யூஸ் பண்ணு வந்தால் இன்னும் சீக்கிரமாக ரிசல்ட் கொடுக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.